திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க. என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தவழ்ந்து தவழ்ந்து தான் ஆட்சிக்கு வந்தாரு, பதவிக்கு வந்தாருன்னு. இப்பவும் அந்த தவழ்றத வந்து இப்பவும் ஒரு விமர்சனம் பண்ணி அமித்ஷா கால்ல போய் தவழ்ந்து தவழ்ந்து அமித்ஷாட்ட போறாரு. முதலமைச்சர் பதவிக்காட்டி தவழ்றாரு. அந்த தவழ்றத என்ன விடாம இருக்காரு அப்படின்னு திமுக சார்ந்து விமர்சனம் வந்துட்டே இருக்கு. அத வந்து ஸ்டாலினுக்கு சொல்றதுக்கு, முதல்வர் அவர்களுக்கு சொல்றதுக்கு யோகியதையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பாவே தவழ்ந்து தவழ்ந்து எம்ஜிஆர் கால்ல விழுந்து தான் அவர் அன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஆனார். புரியுறதுங்களா? அன்றைக்கி கலைஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக உட்காரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அன்றைக்கி அண்ணாவுக்கு அப்புறம் சீனியாரிட்டியில் இருந்த அமைச்சர் யாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன். புரியுறதுங்களா? இன்றைக்கி வந்து திராவிட மாடல், இன்றைக்கி திராவிட மாடலில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பேசுகிறான். எங்கள் தலைவர் கலைஞர் தான் மூத்த தலைவர் அவர் கிடையாது. இன்னும் பார்த்தா அன்பழகனுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறவர் தான் கலைஞர். நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் அன்பழகனுக்கு அப்புறம் தான் கலைஞரே. ஆனால் 3வது இடத்துல இருக்கிற கலைஞர் எப்படி முதலமைச்சர் ஆனார்? அன்றைக்கி எம்ஜிஆர் திமுக என்ற ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது, அதனால் கலைஞரே முதலமைச்சராக உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எல்லார்ட்டையும் சமாதானப்படுத்தி கலைஞரை உட்கார வச்சது தான் அன்னைக்கு பிடிச்ச சனியை இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டை விடலை. இந்த சனியை எப்போ விடும்? இந்த தடவை 2026 இந்த சனியை நிச்சயமாக விட்டுரும், கன்ஃபார்மாக விட்டுரும். அதனால தான் இந்த சனியை இல்லாத வேலையெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஒன்று திமுகவை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தில் திமுகவை நான் பாராட்டுவேன். எதில் தெரியுமா? பொய்யை உண்மையாக்குறதுலேயும் உண்மையை பொய்யாக்குறதுலேயும் உலகமாக அயோக்கியனை மிஞ்சினவனுங்க இவனுங்க. புரியுதுங்களா? ரத்தத்திலே ஊறினது, ரத்னத்தை அதை வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஊறிந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லியிருந்தேன் நான். கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்ட்டு 300 கோடி ரூபாய் ஒதுக்கினார் கலைஞர் பீரியடில். 2 வருஷம் கழிச்சு ஒருத்தன் கேட்குறான், ஏன் கூவத்தை சுத்தம் பண்ணலன்னு. வாய் குசம் சார், கூவத்தை சுத்தம் பண்ண முடியாது, அதில் முதல்ல இருக்குது அப்படின்ட்டாரு. இந்த முதல்ல வேலை படித்து 300 கோடி ரூபாய். புரியுறதுங்களா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. அதனால் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் ஒழுங்கோ இல்லை இந்த பேச்சோ, புரியுறதுங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் நாம் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ட்டு. ஏன்னா நம்புற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டீ கடையில் ஆளை உட்கார வச்சுருக்கான். இப்போ நான் உண்மையை பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உடனே அவன் குறுக்கில் வந்து மைண்டை கெடுக்கிறவன், எவன் தான் ஊழல் பண்ணல, எவன் தான் இது பண்ணல, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, எங்கால் செஞ்சாருன்ட்டு, இது இவ்வளோ செஞ்சுக்க தெரியுமா, அவ்வளோ செஞ்சுக்க தெரியுமா, குட்டி குழப்பம் பண்ணி விட்டு அந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவான்.